அடர்ந்த காட்டின் நடுவில் வெளிச்சம் படாத ஒரு பழைய கிராமம் இருந்தது. அங்கே ஒவ்வொரு முழு நிலவு இரவும் ஒரு வினோதமான அமைதியால் சூழப்பட்டிருக்கும். கிராம மக்கள் கதவுகளை அடைத்து விளக்குகளை அணைத்து தங்களை வீடுகளுக்குள் பூட்டிக் கொள்வார்கள். காரணம், இருண்ட இரவின் ரகசியம். சிறுவன் ஆதி இந்த கிராமத்தில் வளர்ந்தவன். அவனுக்கு 8 வயதாகிறது. மற்றவர்களைப் போல பயந்து நடுங்குவதை விட இந்த ரகசியம் என்னவென்று கண்டறிய அவன் மனம் துடித்தது. அவனது பாட்டி எப்போதும், ஆதி, இந்த இரவில் வெளியே செல்லாதே, தெரியாத சக்திகள் உலவும் என்று எச்சரிப்பார். ஆனால் ஆதிக்கு அந்த எச்சரிக்கைகள் ஒரு சாகசத்திற்கான அழைப்பாகவே தோன்றின. ஒரு முழு நிலவு இரவில் கிராமம் முழுவதும் நிசப்தமாக ஆழ்ந்திருக்க ஆதி மெதுவாக தன் வீட்டின் ஜன்னலை திறந்தான். வெளியே நிலவொளி மெல்லிய வெள்ளிக் கோடுகளை மரங்களின் இடையே வரைந்திருந்தது. காற்றில் ஒரு விசித்திரமான மனம் பரவியிருந்தது. அது பூக்களின் நறுமணமும் பழைய மண்ணின் வாடையும் கலந்த கலவை. ஆதி மெதுவாக வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் காட்டுக்குள் நடக்க ஆரம்பித்தான். பயம் மெல்ல அவனை ஆட்கொண்டது. மரங்களின் நிழல்கள் விசித்திரமான உருவங்களாகத் தோன்றின. திடீரென தூரத்தில் ஒரு மெல்லிய வெளிச்சம் அசைவதைக் கண்டான். ஒரு வினாடி தயங்கினான். ஆனால் அவனது ஆர்வம் பயத்தை வென்றது. அவன் அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்தான். வெளிச்சம் வந்த இடம் ஒரு பாழடைந்த கிணறு. அங்கே கிராமத்தின் மிக வயதான பெண்ணான ஞானி மூதாட்டி அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஒரு பழமையான லாந்தர் விளக்கு இருந்தது. அந்த லாந்தர் மங்கலான நீல நிற ஒளியை பரப்பியது. ஆதி அவளை அணுகினான். மூதாட்டி, நீங்கள் ஏன் இந்த இரவில் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டான். மூதாட்டி புன்னகைத்தார். ஆதி, நீ வருவாய் என்று தெரியும். இந்த இருண்ட இரவின் ரகசியம் பயங்கரமானது அல்ல, அது ஒரு கொண்டாட்டம். ஆதி குழப்பத்துடன் பார்த்தான். இந்த கிணற்றில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நட்சத்திரம் விழுந்தது, மூதாட்டி விளக்கினார். அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு முழு நிலவு இரவிலும் அதன் சக்தியை வெளிப்படுத்தும். அதனால்தான் இந்த இரவு இவ்வளவு அமைதியாக இருக்கிறது. கிராம மக்கள் பயப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு தெரியாது இந்த அமைதி பாதுகாப்புக்கானது என்று. அவர் லாந்தரை கிணற்றுக்குள் செலுத்தினார். கிணற்றின் ஆழத்தில் ஒரு சிறிய நீல நிற கல் மினுமினுத்தது. அதிலிருந்து மெல்லிய நீல நிற ஒளி மேலேறி காற்றில் கலந்து ஒரு மாயாஜாலமான அமைதியை உருவாக்கியது. பறவைகள் கூட அன்று சத்தம் போடுவதில்லை. மிருகங்கள் கூட அன்று அமைதியாக ஓய்வெடுக்கும். இதுதான் இருண்ட இரவின் ரகசியம், மூதாட்டி தொடர்ந்தார். இந்த நட்சத்திர சக்தி கிராமத்தை காக்கிறது, கெட்ட சக்திகளை அண்டவிடாமல் தடுக்கிறது. நாம் பயப்படுவது தேவையற்றது. இதை ஒரு கொண்டாட்டமாக எண்ண வேண்டும். ஆதி ஆச்சரியத்துடன் அந்த கல்லை பார்த்தான். அவன் மனதில் இருந்த பயம் மறைந்து ஒருவித நிம்மதி தோன்றியது. மறுநாள் காலை கிராம மக்கள் வழக்கம் போல் தங்களது வேலைகளை தொடங்கினர். ஆனால் ஆதிக்கு அந்த இருண்ட இரவின் ரகசியம் இப்போது ஒரு அமைதியான, பாதுகாப்பான அனுபவமாக மாறியிருந்தது. அவன் ஞானி மூதாட்டியை பார்த்தான். அவள் மெதுவாக புன்னகைத்தாள். சில ரகசியங்கள் பயத்தை அல்ல, அமைதியையும் நம்பிக்கையையும் தருகின்றன.